இனிய வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய கதை துளிர் ஸ்டோரீஸ்ல பாப்போமா? ஒரு நாள் காலை வெளிச்சம் கிராமத்துல மெதுவா பரவுது. மாடுகளோட மணி ஒலி, பறவைகளோட குரல் காற்று முகத்துல தடவி போகுது. அந்த வழியிலே முத்து நடந்துகிட்டு வர்றான், முகத்துல சிரிப்பு, மனசுல கலகலப்பு. அவன் கிராமத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சவன்தான். எப்போதுமே ஜாலியா பேசுறவன், கலாட்டா பையன். அந்த நாளும் முத்து பெரிய மரத்தடியில் அவன் நண்பர்களோட உட்கார்ந்து அரட்டையா பேசிக்கிட்டிருந்தான். குளிர்ந்த காற்று வீசுது, பறவைகள் கூவுது, எல்லாமே அமைதி. ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு தில்லு பிளான் வந்துடுச்சு. இப்ப ஒரு சின்ன கலாட்டா பண்ணிட்டா என்ன ஆகும்னு பார்ப்போமா ன்னு அவன் சிரிச்சுக்கிட்டே யோசிச்சான். அப்புறம் திடீர்னு அவன் எழுந்து ஓடி வயல் பக்கம் போய் கத்த ஆரம்பிச்சான். ஐயோ, என் மாடு காணாம போயிடுச்சு. யாராவது உதவுங்க, உதவுங்க. கிராமத்துக்காரர்கள் எல்லாரும் பயந்துட்டு தடியும் கயிறும் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. ஆனா சில நிமிஷத்துல அவர்களுக்கு புரிஞ்சுச்சு, இது முத்துவோட பிராங்தான். முத்து குலுங்கி குலுங்கி சிரிச்சான். அப்பா, எல்லாரும் இவ்வளவு சீக்கிரம் ஓடி வந்துட்டீங்க ன்னு சொல்லி சிரிச்சான். மக்கள் சிரிச்சாங்க, ஆனா அந்த சிரிப்புக்குள்ள கோபம் கலந்தது. இவன் மீண்டும் இதே மாதிரி பண்ணுவானோ ன்னு அவங்க மனசுக்குள்ள யோசிச்சாங்க. ஒரு நாள் மாலை வானம் கருமையா மாறிச்சு, மழை பெய்தது, காற்று வீசியது. முத்துவோட உண்மையான மாடு காணாம போயிடுச்சு. அவன் கலங்கி போய் கத்த ஆரம்பிச்சான். என் மாடு காணாம போச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அவனோட குரல் கிராமத்துல எல்லாருக்கும் கேக்குது. ஆனா இப்ப யாரும் ஓடி வரல. இவன் மீண்டும் ஏமாத்துறான் ன்னு சொல்லிட்டு மக்கள் தங்கள் வேலை பார்த்தாங்க. முத்து மழையில நனைந்து அந்த வழியில தனியா நின்றான். அவன் கண்களில் நம்பிக்கை இல்லாம வெறுமை மட்டும் இருந்தது. மறுநாள் முத்து கிராமத்துக்காரர்கள் முன் நின்று சொன்னான். என் மாடு உண்மையாவே காணாம போயிடுச்சு. ஆனா மக்கள் சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. இவனுக்கு வேற வேலை இல்லப்பா, எப்பவுமே ஏமாத்துறான் ன்னு சொல்லிட்டு போனாங்க. முத்துவோட மனசு நொந்து போயிடுச்சு. முத்து மரத்தடியில் அமைதியா உட்கார்ந்திருந்தான். அப்ப ஒரு குட்டி பையன் வந்து அவனை கண்டு சிரிச்சான். அந்த சிரிப்பு அவனுக்கு நம்பிக்கையா தோணிச்சு. எல்லாரும் நம்பல, ஆனா இவன் நம்புறான், இனிமேல் போய் சொல்லக்கூடாது ன்னு முத்து மனசுக்குள்ள முடிவெடுத்தான். அந்த சின்ன பையனோட சிரிப்பு அவன வாழ்க்கையையே மாற்றுச்சு. முத்து இனிமேல் யாரையும் ஏமாத்த மாட்டான். அவன முகத்துல நிம்மதி, கண்களில் ஒளி. அவன் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை மட்டும், உண்மையா இருந்தா எல்லாரும் நம்மள நம்புவாங்க. இதிலிருந்து என்ன தெரிஞ்சது குட்டீஸ்? வாய்மையே வெல்லும். இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.